வணக்கம். அடுத்த வேர்டு பாருங்கள். தீரே போலியே, மெதுவாக பேசுப்பா. ஸ்பீக் ஸ்லோலின்னு சொல்கிறோம் இல்லையா? மெதுவாக சத்தம் போடாத, சத்தம் போடாதன்னு கூட சொல்லலாம். தீரே போலியேன்னா மெதுவாக பேசு. நம்ம வேக வேகமாக பேசுகிறோன்னு வைங்களேன். அப்போது ஸ்பீக் ஸ்லோலி, மெதுவாக பேசுங்கள். மெல்ல பேசுங்கள்னு ஒன்று இருக்கு ஒரு பாட்டு, அது மாதிரி தான் போலியே. நான் கொஞ்சம் பாட்டெலாம் பாடுவேங்க. பாட்டெலாம் கேளுங்க, ஹிந்தி பாட்டெலாம் பாடியிருக்கேன் பாருங்கள், கேளுங்க. தீரே போலியேன்னா ஸ்பீக் ஸ்லோலி. சரி, அடுத்த விட பாருங்கள். ஜல்தி ஆவோ. ஜல்தி ஆவோன்னா சீக்கிரமாக வாப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஜல்தி வாப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே தான். ஆவோன்னா வாருங்கள், வாப்பா, வாங்க, கம் ஃபாஸ்ட். ஜல்தி ஆவோ. ருக்கியே. ருக்கியேன்னா வெயிட், கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. ருக்கியே, ருக்கியே. இதில் ஒரு பாட்டு இருக்குது, ருக்கு ஜானா நஹீன்னு ஒரு பாட்டு. தூ கஹி ஹார் கே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நின்றுடாத, தோற்று போயிட்டா நிற்காத, முன்னேறி போய்கிட்டே இரு. நம்ம வாத்தியார் பாடுவார்ல, அது மாதிரி நிறைய பாட்டு பாடுவார் நம்ம வாத்தியார். அவரோட வாத்தியார் பாட்டு கேளுங்க, வாழ்க்கையில் முன்னேறிடலாம். அதே தான் இது. ருக்கியேன்னா வெயிட். ஜாலியாக படிப்போம் ஹிந்தி, எப்போதும் சீரியஸாக படிக்கக்கூடாது. பைட்டியே. பைட்டியேன்னா உட்காருங்கள். பைட்டியே, உட்காருப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? பைட்டியேன்னா மரியாதையாக சொல்கிறது. பைட்டியே, சிட் டவுன். பைட்டியே. பைத்தியேன்னு இங்கிலீஷில் எழுதியிருக்கான். இவன் தமிழில் பைட்டியேன்னு அவன் ஹிந்தி டேவை போட்டான். நம்ம தமிழ் டே இருக்குல்ல, டிஃபன் போடுவோமே, டிஃபன், டால்டா, அதுக்கெல்லாம் ஒரு டே போடுவோம்ல, அந்த டே தான் பைட்டியே. பைட்டியே. ஆவோ, ஜல்தி ஆவோ, கம் ஃபாஸ்ட், ருக்கியே. இது மாதிரி 3 வேர்டை பார்த்தோம். அடுத்த வேர்டை பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் எதாவது டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணி கேளுங்க. உட்டோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா எழுந்திரு. கெட்டப். உட்டோன்னா எழுந்திரு. बैठो, बैठिए, सिट डाउन. उठोना எழுந்திரு. सुनोना लिसन केयरफुली. ध्यान से सुनोना लिसन केयरफुली. लिसन केयरफुली கொஞ்சம் நல்லா ஒழுங்காக கேட்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ध्यान से सुनो, ध्यान से सुनो, ध्यान से सुनो, அதான்.